இரண்டாம் வகுப்பு வேதியியல்ல யூனிட் 12 கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 7, 10வது முக்கியமான வினை. இந்த வினையில் நம்ம கிளமன்சன் ரிடக்ஷன் நேம் ரியாக்ஷன், அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உல்ஃபிஷ்னர் ரிடக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ரிடக்ஷனும் ஒரே பேஜில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு. இந்த ரெண்டு பெயர் வினையிலையுமே மாணவர்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஆல்டிகைட்ஸும் கீட்டோன்ஸும் தான் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நான் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் RCHO ஆல்டிகைடு, கீட்டோன் RCOR, இதுதான் கீட்டோன். இதுதான் நம்ம இதனுடைய தயாரிப்பு, இதனுடைய பண்புகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில். 12வது பாடத்தில் நம்ம படிக்க போகிறது ஒரு பாதி இதுதான், ஆல்டிகைட்ஸும் கீட்டோன்ஸும். ஓகே, இப்போ இதையே நம்ம பிரித்து எழுதிக்க போகிறேன். நான் இப்போ அதுக்கு முன்னாடி எழுத பிரித்து எழுத போகிறேன். ஆல்டிகைடை நான் எழுதுறேன் RC+OH, இதுதான் ஆல்டிகைட். கீட்டோனை எழுத போகிறேன் RC+OR. மாணவர்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் அடிப்படையை பேசிக்கை நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னா இது பிரச்சனை இல்லை. இப்போ வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன்? Reduction means removal of oxygen, addition of hydrogen. Yes, very good. இப்போ பாருங்க, நீங்கள் இந்த மூலக்கூறில் இந்த ஆக்சிஜன் இருக்கு, அதை நீக்கத்துக்கு இப்படி எடுத்துடலாமே. நல்லா கவனிங்க. அப்போ நான் மேலே ஒரு 2 H சேர்க்குறேன், கீழே ஒரு 2 H சேர்க்குறேன். இப்போ அந்த மூலக்கூறை பாருங்க, அப்போ மேலே சேர்த்தது H2O-வாக நீங்கிடும். அப்போ கீழே சேர்த்தது R, இந்த வட்டமிட்டதுக்கு பாருங்க RC, இந்த 2 H கூட அந்த H சேர்ந்தா H3ன்னு மாறிக்கும், RCH3. இங்கேயே அப்படிதான் உதாரணம் கொடுத்துருக்கு பாருங்க, RCHOவை என்னவா மாறுது, RCH3 மாறுது. சரி, அடுத்து ஒரு உதாரணத்தை வலதுபுறமா கீட்டோன் எழுதியிருக்கலவா, கீட்டோனுக்கு பாருங்க அதே போல சேர்க்கலாமா பாருங்க. அப்படி உடைக்கின்ற போது இங்க உடைச்சிடறோன்னு வச்சுக்கோ, இங்க 2 H சேர்க்கிறேன், இந்த இடத்துல 2 H சேர்க்கிறேன். ரிடக்ஷன்னா என்னது? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ நான் இங்கே சேர்த்தது இது வாட்டர் மாலிகுலா H2O எலிமினேட் ஆகிடும். அப்போ நான் இப்போ அடுத்து ஒரு வட்டம் விட்டு காட்டுறேன் பாருங்க. இது என்ன இருக்கும் பாருங்க, RCH2R. அப்போ இந்த ரெண்டுத்துலையுமே என்னன்னா CO தொகுதி போயிட்டு, அந்த COனா O போயிட்டு என்ன வந்திருக்கு பாருங்க. நான் இதை அடிச்சிட்டேன் பாருங்க, அது போயிட்டு என்ன வந்திருக்கு, H2 சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ ரிடக்ஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். கிளியரா புரிஞ்சிச்சுங்களா? எஸ், புரிஞ்சுது. அப்போ இப்போ உதாரணத்தை பாருங்க. இங்க ஜென்ரல் எக்ஸாம்பிள கொடுத்துருக்கேன், ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு போல. முதல்ல ஜென்ரலுக்கு வாங்க. ரெண்டுத்துலையும் இதே தான் எழுத போகிறோம், கரணி மட்டும்தான் வேற. நான் ஆல்டிகைடை இங்கே எடுத்துக்கிட்டேன். ரிடக்ஷனா இப்போ என்ன சொன்னேன், இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆல்டிகைடு உங்களை ஜென்ரல் ஃபார்முலா எழுத தெரியுமா, RCHO. ரிடக்ஷனா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். நான் இந்த ஓவை நீக்கிறேன். சரி, நீக்கிட்டேன். இப்போ நான் என்ன சேர்க்கணும், ஹைட்ரஜனை சேர்க்கணும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சேர்க்க போகிறேன், H2 சேர்க்குறேன். அப்போ சேர்த்தா ஒரு H கூட இன்னும் 2 H சேர்த்தா இது கிடச்சிரும். ஓகே, அடுத்த காம்பவுண்டுக்கு போயிடுறேன். அதே மாதிரி ரெட் கலரை வந்து நான் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டேன், அதை அடிச்சிட்டேன், கோடு போட்டேன், கிராஸ் போட்டேன். இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன சேர்க்கணும், ரிடக்ஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை நான் சேர்க்குறேன். அப்படி சேர்த்திங்கன்னா அந்த CO கூட என்ன, CO அந்த O எந்த இடத்துக்கு யார் சேரும், H2. அப்போது இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும். இப்போ புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குது. எஸ், இப்போ ஜென்ரல் மேலே ஓடி படிங்க. The reduction of aldehydes or ketones to hydrocarbon. What is mean by hydrocarbon? Compounds which contains only carbon and hydrogen.
இருக்கும். எஸ், இதுதான் கிளமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷன் ஜென்ரல். இதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் யார் கிளமன்சனுக்கு உல்ஃப்-கிருஷ்ணருக்கு யாருன்னா, கிளமன்சன் ரியேஜென்ட், அந்த ரெடியூசிங் ரியேஜென்ட் யாரு அப்படின்னா ஜிங்க் அமால்கம் அன்கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஜிங்க் அமால்கம் அப்படின்னா Zn/Hg, ஜிங்க் மெர்குரி அலாய், கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அவ்வளோதான். ஸோ ஆல்டிகைட் என்ன கொடுக்குது, ஆல்கேனை கொடுக்குது. கீட்டோன் என்ன கொடுக்குது, ஆல்கேன் கொடுக்குது. இது ஜென்ரலாக எழுதியிருக்கோம். இப்போ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் நான் அசிட்டோனை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அசிட்டோன் மாலிகுலர் ஃபார்முலா தெரியும் எல்லாருக்கும். இட் இஸ் அ கீட்டோன் CH3CO CH3. இட் இஸ் அ ப்ரொப்பனோன். IUPAC நேமில் ப்ரொப்பனோன் எடுத்திருக்கேன். இதை நான் ஜிங்க் அமால்கம் கொடுக்குறேன். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4 ஹைட்ரஜன் கிடைச்சிருக்கும். 4 ஹைட்ரஜன் என்பது 2 H வந்து ஓவனிக்கு H2O போகிறதுக்கு, இன்னும் 2 H பதில் எடுப்படுறதுக்கு. அப்போது மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, இந்த O போயிட்டு H2 வந்துடும். அவ்வளோதான். சரியா? ஸோ எளிமையாக புரிகிற மாதிரி அங்கே கொடுத்துருக்கேன். வாட் இஸ் கிளமன்சன் ரியேஜென்ட், கிளமன்சன் ரெடியூசிங் ரியேஜென்ட், ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அடுத்து போயிடலாமா பாருங்கள், உல்ஃப்-கிருஷ்ணருக்கு போயிடலாமா பாருங்கள். உல்ஃப்-கிருஷ்ணில் அதே கான்செப்ட். aldehydes or ketones reduced, the reduction of aldehydes or ketones to hydrocarbon. இங்கே reducing reagent யாரு, அந்த இடத்துல ஜிங்க் அமால்கம் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் HCl சொன்னோம். இங்கே ஹைட்ரசீன்றது NH2 அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இங்கே சோடியம் மெத்தாக்சைடு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக புத்தகத்தில் இந்த KOHக்கு பதிலாக C2H5ONA அப்படின்றது தான் இது. சரியா? என்னன்னா எத்தனால் வந்து எத்தனால் C2H5OH ஆசிடா பேஸா நியூட்ரலா, எல்லாரும் சொல்கிறது கேட்குது. ஸோ மோஸ்ட்லி நியூட்ரல் ஆர் அதர்வைஸ் வெரி 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 மைல்டு ஆசிட். மைல்டு ஆசிட் மீன்ஸ் வீக், வெரி வீக் ஆசிட். சரி, அப்போ அதை ஒரு சப்போஸ் ஆல்கஹால் H+ பிரிஞ்சால் என்ன கிடைக்கும், C2H5O H+. அப்போது அது வீக்னா அதனுடைய கான்ஜுகேட் யார், 8வது பாடம் வச்சுருப்பீங்க. கான்ஜுகேட்டு ஸ்ட்ராங் பேஸ். எஸ், வெரி குட். கான்ஜுகேட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது அதனால் நம்ம C2H5ONA இங்கே எடுத்துக்குவோம். மாணவர்கள் ஒரு பாடத்துக்கு இன்னொரு பாடத்துக்கும் தொடர்பு படுத்திங்க. அப்போ ஹைட்ரசீனும் இதுவும் எடுத்து வெப்பப்படுத்துகிறோம். சரி, அப்போது நமக்கு அதே போல் மேலே கொடுத்தது அப்படியே தான். நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க. ரியாக்ஷன் எல்லாம் சேமாக இருக்க போது, ஒன்லி ரியேஜன் மட்டும் டிஃப்ரெண்ட். ஆல்டிகைட் கிவ்ஸ் அல்கேன், கீட்டோன் கிவ்ஸ் அல்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் மாணவர்கள் வந்து என்ன செய்யட்டும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுங்க. ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன, அங்கேயும் நம்ம அசிட்டோன் யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் அசிட்டோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அசிட்டோன் எழுதுங்க. CH3CO CH3 என்ன கிடைக்க போகுது, வாட் இஸ் மீன் பை ரிடக்ஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல நம்ம H2 சேர்த்துட்டீங்க. அப்போ என்ன கிடைக்கும், CH3 CH2 CH3 கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ இங்கே இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அதுக்கும் இதுக்கும் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அங்கே ஜிங்க் அமால்கம் ZnHg அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இங்கே NH2 தட் இஸ் ஹைட்ரசீன். நீங்கள் வேணும்னா அந்த NH2 எப்படி கூட எழுதலாம், N2H4 என்று கூட எழுதலாம். சரி, KOHக்கு பதிலாக நம்ம புத்தகத்தில் C2H5ONA தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடு எழுதுவோம். இதுதான் உல்ஃப்-கிருஷ்ணர் ரியேஜென்ட். தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கிளமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப்-கிருஷ்ணர் ரிடக்ஷனை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோ போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.